ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓப்போ ரீனோ 15C இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படி சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வரீங்கன்னா நம்ம சேனலை முடிக் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. அதே போல் அன்பாக்சிங்கில் நம்மளுக்கு ஒரு கேஸ் கொடுக்குறாங்க, 80 வாட்டுக்கான அடாப்டர் கொடுக்குறாங்க, கேபிள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த பாக்ஸ்குள்ளே இவ்வளோ இருக்குங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து 6.5 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. 4500 நெட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, டிஸ்பிளே வந்து மோஸ்ட்லி எல்லா ஃபோனுக்கும் AMOLED டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. அதே போல் தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கூட நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்தனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுற மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. நார்மலாக எல்லா ஃபோன்லையும் என்ன டிஸ்பிளே கொடுத்தாங்களோ அதே தான் இதுலேயும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அடுத்தது நம்மளுக்கு இதில் வந்து IP68 69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதனால் தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்புன்னு சொல்கிறாங்க. 7.8 mm திக்னஸ் கொடுக்குறாங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் கொடுக்குறாங்க. பத்தாவதுக்கு மிலிட்ரி கிரேட் 810 அப்படிங்கிற நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அதனால் வந்து மோஸ்ட்லி அதிகமாக வந்து கீழே போட்டால் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து இப்போ சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கேமரா பற்றி பார்க்கலாங்க. பின்னாடி மொத்தம் 3 கேமராங்க. ஃபஸ்ட்டு வந்து 50 MP வைட் ஆங்கிள் சென்சார், அடுத்தது 50 MP டெலஃபோட்டோ, அடுத்து 8 MP அல்ட்ரா வைட். இந்த பின்னாடி கேமரா வச்சு 4K வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. ஓகேங்களா, வித் OI சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் ஸ்டேபிளாக வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்க முடியுங்க. நம்மளுக்கு வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோஸில் அதிகமாக எடுக்கிறதுக்கு இந்த டெலஃபோட்டோ யூஸ் ஆகுங்க. மோஸ்ட்லி இப்போ எல்லா ஃபோன்லேயும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் இவங்களும் கொண்டு வந்துருக்காங்க. நல்லா ஓகேங்களா, ஏன்னா ஓப்போ ரீனோ வேணுனாவே நம்மளுக்கு கேமராவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதே போல் இந்த இதுலேயும் இருக்குது. ஓகேங்களா, அதே போல் ஃப்ரண்ட்லேயும் 50 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதுலேயே 4K வீடியோ எடுத்துக்க முடியுங்க. ஏன்னா ஃப்ரண்ட்லேயும் நம்மளுக்கு வந்து 50 MP செல்ஃபி கேமரா கொடுக்கறனால நம்ம செல்ஃபியில் நல்லா பிரைட்டாகவும் இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஏன்னா 50 MP கேமரா வந்து அதில் ரீனோ 15ல் வந்து மோஸ்ட்லி ப்ரோ சீரீஸ்லேயே கொடுக்கல, இதில் கொடுத்துறாங்க, வரவேற்கத்தக்கதாங்க. அடுத்து பேட்டரி பற்றி பார்க்கலாங்க. 6500 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 6500 அப்படிங்காட்டி கண்டிப்பாக சார்ஜ் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் 1.5 நாள் தாராளமாக சார்ஜ் நிற்குங்க. நார்மல் யூசேஜாக இருந்தால் 1.5 நாள் சார்ஜ் நிற்குங்க. கேம் விளையாட்டிங்க அப்படின்னா 12 to 10 hours அந்த ரேஞ்ச் வந்து சார்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக நிற்கும். ஓகேங்களா, அடுத்து நம்மளுக்கு 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்கனால சார்ஜ் குயிக்காக சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. வித்தின் ஒரு 45 நிமிட்ஸ்க்குள்ளே வந்து சார்ஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. அடுத்து 8GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. நம்ம வந்து 256GB இன்ட்ரெஸ்ட் வச்சுக்க மொபைலும் இருக்குதுங்க. 8+256GB இன்ட்ரெஸ்ட் வச்சுக்க மொபைல் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் 32,000 அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓப்போவில் வந்து மோஸ்ட்லி எல்லாம் விலையை ஏற்றிட்டாங்க. அதே போல் இதுலேயும் நம்மளுக்கு கண்டிப்பாக 32,000 ஸ்டார்டிங்காக இருக்க போகுது. ஓகேங்களா, அடுத்து இதோட ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 அப்படின்னு இருக்கிறாங்க. சைனாவில் ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 கொடுத்துருந்தாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி இந்த ப்ரைஸு கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் கொடுக்கவே மாட்டாங்க, கொடுத்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. அது தெரிஞ்சு ஒரு ஒன்லி ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா மீடியாடெக் டிமென்சிட்டி 7400 அப்படிங்கிற ப்ராசஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா சைனாவில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1 அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது கண்டிப்பாக 100% இந்தியாவில் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ப்ரைஸ் 30,000க்கு மேலே இருக்கும்போது இந்த ப்ராசஸ் கொடுக்கவே மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 இருக்குது கண்டிப்பாக. அப்படி இல்லை கொஞ்சம் மாற்றி கொடுப்பான் அப்படின்னா மீடியாடெக் டிமென்சிட்டி 7400 கொடுப்பாங்க. இதோட ப்ளஸ் பாயிண்டில் பார்த்துலாங்க, கேமரா நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா கேமரா நல்ல ஃபோனு. ஏன்னா செல்ஃபியில் ஃப்ரீயாக நிறைய பேர் எடுப்பாங்க. அதே போல் வந்து பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகுவாங்க. ஓகேங்களா, அதே போல் நம்மளுக்கு வந்து IP68 69 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கிறனால நமக்கு தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒன்றும் ஆகாது. இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். எத்தனை பேர் ஓப்போ மொபைல் வச்சிருந்து கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா, ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட்டாக வரப்போகிற சீரிஸ் இந்த ஓப்போ ரீனோ 15ல் இந்த ஃபோன் மட்டும்தான். ஓகேங்களா, கண்டிப்பாக 29,000 லான்ச் பண்ண அந்த வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மோஸ்ட்லி 29,000 அடுத்து 32,000. ஓகேங்களா, 256GB வந்து கண்டிப்பாக 29,000க்கு மினிமம் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.